நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுடைய வேண்டுதலில் எந்த விஷயம் பிரதானமாக இருக்கும்? டெய்லி சாமிகிட்ட வேண்டுறீங்கல்ல, என்ன வேண்டிப்பீங்க? எனக்கு ஹெல்த் இஷ்யூ மெயினாக நான் பார்ப்பேன். ஓகே சார், நான் மெயினாக எக்ஸாம் நடக்கும்போது தான் வேண்டிக்குவேன். அப்போ நான் வேண்ட ஒன்றே ஒன்று தான், நான் படித்ததெல்லாம் வரணும், நான் படித்தது எதுவும் மறந்து போகக்கூடாது. ஓகே, படிச்சதெல்லாம் வரணும், படித்தது எதுவுமே மறந்து போகக்கூடாது. கடவுளை இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் என்னோட கான்ட்ரிபியூஷன், என்னோட செயல்பாடுகள் எதுவும் எதை தீர்மானிக்கலன்னு தெரியும். இனி வரப்போகிற எல்லா வாழ்க்கையிலும் இப்படியாவே அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதலாக இருக்கும். ஓகே, உங்கள் பிரார்த்தனையில் எது ரொம்ப பிரதானமாக இருக்கும்? பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நினைப்பீங்க. கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லி என்னோட பிரார்த்தனை ஆரம்பிச்சு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னோட மனைவி, என் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் நல்ல கைகால் சுத்தத்தோட நல்ல உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையும் மன நிம்மதியான நேமத்தையும் கொடுக்க சொல்லிட்டு, அப்பாவோடைய பிஸ்னஸ், தம்பியோட படிப்பு, அம்மாவோட வீட்டு வேலை, மனைவியோட வீட்டு வேலை, என்னோட வேலை எல்லாத்துலையும் நல்ல பரக்கத்தை அபிவிருத்தி பண்ணி கொடு, என்னோட வேலையில் அபிவிருத்தி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டு, என்னோட குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமமான வாழ்க்கையை கொடுத்து வரா இறைவா அப்படின்னு. உங்கள் பிரார்த்தனையில் எதை அழுத்தி கேட்பீங்க சாமி கிட்ட? பொருளாதாரத்தை தான். பொருளாதாரம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்ல செழிப்போட அவங்க நோய் நொடி இல்லாமல் வாழணும். ஓகே, அதுதான் எனக்கு முக்கியமானது. காசு பணம் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஐ ஷுட் டூ வெல் இன் மை ஜாப். வேலையை நல்லா பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும் வேலையில். என் டாட்டர் ஷுட் செட்டில் வெல். ஓகே, பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆகணும். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், அதை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அப்பா, அம்மா, என் மனைவி. ஓகே, பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எஸ், எது ரொம்ப அழுத்தி பிரார்த்தனை பண்ணி? என் ஒய்ஃபோட நல்லா சந்தோஷமாக வாழணும், அதே சமயம் கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். கடன் பிரச்சனை இல்லாமல், மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். உங்கள் பிரார்த்தனைகள் எந்த விஷயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வேண்டுவீர்கள்? இல்லை, முக்கியத்துவம் இப்போதைக்கு அப்படின்னா என்னுடைய வேலை விஷயமா நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு. நல்ல ஒரு வேலைக்கு போகணும். ஓகே, உடல் ஆரோக்கியம் வேணும்னு வேண்டி. உடல் ஆரோக்கியம், ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும். கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ள என்னுடைய மனைவி 12 வருட காலமாக உயிரோடு இருக்கிறார், அவர் தொடர்ந்து நன்றாக இருக்க வேண்டும். ஓகே ஓகே ஓகே. வியாபாரம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் மேம்பாடு, குடும்பத்தில் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேண்டுது. ஓகே சார், எனக்கு குழந்தை பிறக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். நான் எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நானும் என் ஒய்ஃப் நாங்கள் முதல்ல நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை பற்றி இது பண்ணுவோம். ஓகே, குழந்தை பிறப்பு, குழந்தை வரம் வேண்டி எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும், யாரும் கையை நீட்டி எதுவும் கேட்டுறக்கூடாது. ஓகே, கடன் கேட்காத அளவுக்கு கேட்கக்கூடாது, நம்ம வந்து நல்லா இதுவாக இருக்கணும். ஓகே,